இது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டிசைரு ஏசி கூலிங் காயில் லீக்கு, ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணியாச்சு. டேஷ்போர்ட் பிரித்தா உள்ளுக்குள்ளே டிங்கரிங் வேலை பார்த்துருக்காங்க, எரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக ப்ளோ யூனிட்லாம் எரிஞ்சிருந்துச்சு. அந்த மோட்டர்லாம் எதுவுமே ஃபங்க்ஷனே ஆகலை, ஃப்ளாப் மோட்டர்லாம் எதுவுமே. கஸ்டமர் ஆல்ரெடி அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதோட டேஷ்போர்ட் பிரித்து செக் பண்ணி பார்த்தா எரிஞ்சிருந்துச்சு. சரின்ட்டு டோட்டலாக அந்த யூனிட் எல்லாத்தையுமே வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்துகிட்டு கூலிங் காயில் பிரித்து வெளில எடுத்துட்டோம். அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கூலிங் காயில் லீக்கேஜ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சரி ஹீட்ரு காயில் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் ஹீட்ரு காயிலும் லீக்கு. சரின்னு ரெண்டுமே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு உள்ள யூனிட் எல்லாத்தையுமே பிரித்தாச்சு. பிரித்து தனித்தனியாக ஒரு ஃப்ளாப்லாம் எடுத்து பார்த்தா உள்ள ஃபோம் எல்லாமே கொட்டி போயிருந்துச்சு. மோட்டர்லேருந்து ரெசிஸ்டர்லேருந்து எல்லா சைடுமே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிருந்துச்சு. சரின்ட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம். கஸ்டமர் என்ன பண்ணாங்க, செகண்ட்ஸில் வேறு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து வேறு ஒரு யூனிட் வாங்கிட்டு வந்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள ஃபோம்லாம் புதுசாக பேக் பண்ணி ரெசிஸ்டர் எல்லாமே புதுசு போட்டு அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு ஸ்டெப்பாக எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். எல்லா மோட்ரு எல்லாமே ஃப்ளாப் மோட்ரு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லா செட்டிங்கும் செக் பண்ணோம். எல்லா செட்டிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. சரின்ட்டு பழைய யூனிட்டு பழசு இப்போ ஆல்ரெடி இருந்தது எல்லா யூனிட்டையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அசம்பில் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணி ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணி பார்த்தோம். லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை, ப்ரெஷர்லாம் கரெக்டாக நின்றுச்சு. ஓகே. அப்புறம் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.